வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பு. தஞ்சை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பகலில் அனல் காற்றில் வீசுகிறது. வெயிலின் தாக்கம் காரணமாக பகல் நேரத்தில் இருசக்கர வாகனங்களில் வெளியே சென்றவர்களும் நடந்து சென்றவர்களும் அனல் காற்றினால் அவதிக்குள்ளாகின்றனர். மேலும் தலை மற்றும் முகத்தை துணியால் மூடிக்கொண்டும் குடைப்பிடித்தவாறும் சென்றனர். தஞ்சை மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் காரணமாக சாலைகளில் மக்கள் நடமாட்டம் வழக்கத்தை விட குறைவாகவே காணப்பட்டது. நேற்று விடுமுறை என்பதால் பெரிய கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. கோவிலுக்கு வந்தவர்களும் வெயிலின் தாக்கம் காரணமாக தலையை துணியால் மூடியபடி குடைகளை பிடித்தபடியும் சென்றனர். கோவில் வளாகத்தில் தரை விரிப்புகள் போடப்பட்டிருந்தாலும் சூடு அதிக அளவு இருந்ததால் பலர் நிழலை தேடி குழந்தைகளுடன் பக்தர்கள் ஓடியதை காண முடிந்தது. மின் விசிறிக்கு கீழே அமர்ந்து இருந்தாலும் வெப்ப காற்று வீசியது. பகலில் நிகழ்ந்த வெப்பத்தின் தாக்கம் இரவு நேரத்திலும் எதிரொலித்தன. இதனால் பச்சிளம் குழந்தைகள், சிறுவயது குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் ஆகியோர் அதிக அளவில் பாதிப்படைந்தனர். தலைவலி, உடல் சோர்வு, வெயிலின் தாக்கத்தினால் உடலில் இருந்து வியர்வை அதிக அளவில் வெளியேறியது. கோடை வெயிலினால் அதிக வியர்வை வெளியேறும் போது உப்புச்சத்து பற்றாக்குறையும் நீர்ச்சத்து பற்றாக்குறையும் ஏற்படுகின்றன. இதனால் அதிக தாகம், தலைவலி, உடல் சோர்வு, தலை சுற்றல், தசை பிடிப்பு, குறைந்த அளவு சிறுநீர் வெளியேற்றம், மயக்கம், வலிப்பு போன்றவை ஏற்படலாம். வெயிலின் தாக்கத்தால் வேர்க்குரு, அரிப்பு, தேமல், மணல்வாரி அம்மை, வயிற்று பிரச்சினை போன்றவைகளும் ஏற்படுகின்றன.